வணக்கங்க. லாஸ்ட் வீக் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம். இது என் ஹஸ்பண்டோட நேட்டிவ் வில்லேஜுங்க. இது எங்களோட குலதெய்வம் கோவில். எனக்கு கல்யாணம் ஆகும்போது இந்த கோவில் வந்து கட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நான் கும்பாபிஷேகத்துக்கு இந்த கோயிலுக்கு வந்திருந்தேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு பொங்கல் வைக்கிறதுக்காக வந்திருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போகி அன்னைக்கு தாங்க நாங்கள் இந்த வீடியோவை எடுத்திருந்தோம். ஸோ அன்றைக்கி தான் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டோம். அதுதான் நான் உங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நான் வைக்கிற ஃபர்ஸ்ட்டு பொங்கல் இதுதான் எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு. ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என் வீட்டுக்காரோட அண்ணி, இவங்க என்னோட அக்கா. ஸோ இவங்க இதே வில்லேஜில் இருக்காங்க. இவங்க எனக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க தான் பெரியவங்கன்றதாங்க, அவங்க தான் பொங்கல் வச்சாங்க. ஸோ பாருங்களேன், இந்த வில்லேஜ் வந்து ரொம்பவே அமைதியாக இருந்தது. ஸோ ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, பொங்கல் பொங்கியாச்சு. இப்போ சாமி கும்பிட்றதுக்கு மேலே போயிடலாம். இது கோவிலோட என்ட்ரன்ஸுங்க. இந்த கோவிலோட அம்மன் வந்து ஸ்ரீ பவானி அம்மன். இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருத்தணி பக்கத்தில் பாண்டரவேடு அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் தாங்க இது. ஸோ இந்த கோவிலை சுற்றி நிறைய செடிங்களாம் வச்சுருந்தாங்க. ரொம்பவே அமைதியாக இருந்தது. காலையில் பொங்கல் வைக்கும்போது கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து ஈவினிங்காக வந்து வீடியோ எடுத்தோம். ஸோ அதனால் யாரும் இல்லை. இந்த கோவில் ரொம்பவே அழகாக இருக்குங்க. வெளியில் நிறைய செடிங்கள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கவே ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப அமைதியாகவும் இருந்தது. நல்லபடியாக நாங்கள் பொங்கல் வச்சு சாமி தரிசனம் பண்ணியாச்சு. இதுதாங்க பவானி அம்மன், எங்களோட குலதெய்வம். ஸோ நீங்கள் பக்கத்தில் எங்கேயாச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். காலையில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஐயர் இருப்பாங்க. இங்கே வந்து எல்லாமே பூஜைங்கள்லாம் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. அமாவாசை யாகமும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஊஞ்சல் சேவையும் நடந்துகிட்ருக்கு. இந்த கோவில் திருத்தணி பக்கத்தில் பாண்டரவேடு அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் இருக்குங்க. ஸோ நாங்கள் நல்லபடியாக பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம். ஸோ என்னோடய வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.